உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்தியாவினுடைய முதல் மருத்துவர், பெண் மருத்துவர் யார் என்று கேட்டால் எத்துணை பேருக்கு அதற்கான விடை தெரியும்? தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர் யார் என்று கேட்டால் பாதிக்கு பாதி பேர் ஒருவேளை சரியாக சொல்லக்கூடும், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று. இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் 2000 மருத்துவர்கள் ஆண்டுதோறும் உருவாக்கப்படுகிறார்கள். அதிலே எத்தனை பெண்கள், எத்தனை சதவீதம் என்பதை பற்றி நான் அறியேன். ஒருவேளை 1/3 பங்காக இருக்கலாம், அல்லது சமமாக கூட, சரிசமமாக கூட இருக்கலாம். ஆனால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் படித்த காலத்திலே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று அவர்தான் முதலிலே உருவானார். பெண்கள் மருத்துவம் படிப்பது என்பது அந்த காலத்திலே நினைத்து பார்க்க முடியாத விஷயமாக இருந்ததிலே ஒன்றும் வியப்பில்லை. ஒரு பெண் பருவம் அடைந்ததுமே உடனே அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவது என்கிற காலத்திலே, இன்னும் சொல்ல போனால் பால்ய விவாகம் நடந்த அந்த காலத்திலே ஒரு பெண் எல்லாவற்றையும் தாண்டி கல்லூரிக்கு சென்று மருத்துவம் படிப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். படிப்பு என்பது எதற்கு, அடுப்பூதுகிற பெண்களுக்கு என்கிற வசனத்தையே அந்த காலத்திலே பேசி கொண்டிருந்தார்கள். மூடத்தனங்களும் பழமைவாதிகளும் பெண்ணடிமையை பற்றி அதிகமாக நம்பிக்கை கொண்டிருந்தவர்களும் அந்த காலத்தில் சமுதாயம் அப்படி அவ்வளவு கடைநிலையில் இருந்த காலத்திலே ஒரு பெண்மணி மருத்துவம் படித்தார் என்று சொன்னால் அதுவே வியப்பை தந்து கொண்டிருக்கிற பொழுது, அதே முத்துலட்சுமி என்றைக்கு பிறந்தாரோ அதே ஆண்டிலே ஒருவர் இந்தியாவிலே மருத்துவராகவே ஆகிவிட்டார் என்பது எவ்வளவு ஆச்சரியமான செய்தி. இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் ஆனந்தி கோபால் என்பவர். அது மட்டுமல்ல, சொல்லப்போனால் இந்தியாவினுடைய பெண் மருத்துவர் என்று சொன்னேன் அல்லவா, அதை கூட நான் திருத்தி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். தென்கிழக்கு ஆசியாவிலேயே அவர்தான் முதல் பெண் மருத்துவர். அவர் முதல் பெண் மருத்துவராக ஆன பொழுது விக்டோரியா அம்மையார் கேள்விப்பட்டு உடனே அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்புகிற அளவிற்கு அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக அது கருதப்பட்டது. ஆனந்தி கோபால், டாக்டர் ஆனந்தி கோபால் எம்டி ஆக அவர் ஆனபோது. ஆனந்தி கோபால் மேற்கு வங்காளத்திலே பிறந்தவர். ஆனால் இங்கே மருத்துவம் இல்லாத காரணத்தினாலே அமெரிக்காவிற்கு சென்று அவர் எம்டி பட்டம் படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எண்ணி பாருங்கள், அந்த காலத்திலே அமெரிக்காவிலே சென்று படிப்பது என்பது எவ்வளவு ஒரு அரிய ஒரு விஷயம். அது சாத்தியமா, அது எப்படி? அதுவும் 1886 ஒரு பெண் மருத்துவர், ஒரு பெண்மணி அங்கே போய் படித்து மருத்துவராக ஆவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ஆனால் ஆனந்தி கோபாலிலே ஒட்டி கொண்டிருக்கிற கோபாலுக்கு அமெரிக்காவிலே, நியூயார்க்கிலே சில தொடர்புகள் இருந்தன. அந்த தொடர்புகளை வைத்து அங்கே என்னுடைய மனைவியை நான் அங்கே படிப்பதற்காக அனுப்பி வைப்பதற்காக இருக்கிறேன், இது சாத்தியமா என்றெல்லாம் அவர் கேட்கப் போக அது நிகழ்ந்தே விட்டது. ஆனந்திக்கு திருமணமான போது அவருக்கு கிட்டத்தட்ட 9 வயது தான். ஆனால் அவரை விட 20 வயது மூத்தவர் கோபால். அதுவும் இல்லாமல் கோபாலுக்கு அது 2வது திருமணம். கிட்டத்தட்ட தன்னுடைய ஒரு குழந்தையைப் போல எண்ணுகிற அளவிற்குத்தான் ஆனந்தியை பார்க்க நேர்ந்தது. எத்தனையோ கணவர்கள் தன்னுடைய திருமணத்தின் போது அந்த காலத்திலே பல நிபந்தனைகளை போட்டிருக்கிறார்கள். ஆனால் கோபால் அவர்கள் போட்ட நிபந்தனை இருக்கிறதே மிக வித்தியாசமானது. நீ எப்படியாவது நீ ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்பது, திருமணத்திற்கு பிறகு நீ படிக்க வேண்டும் என்பதாக அவர் நிபந்தனை போட்டார். இன்றைக்கெல்லாம் பார்க்கிறோம், பல மருத்துவம் படிக்கிற பல பெண்கள் திருமணமான பிறகு இல்லத்தரசிகளாக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு அவருடைய இன்லாக்கள் என்று சொல்லப்படுகிற சொந்தங்களாலே, கணவருடைய உலகத்தை சார்ந்தவர்களாலே மாற்றப்படுகிறார்கள். பல மருத்துவங்கள் கிட்டத்தட்ட பார்த்தால் அடுப்படிக்குள்ளே அடங்கி விடுகிற நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். பெண் கல்வி என்பது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இருந்த பொழுது பெண்ணுலகம் போற்ற வேண்டிய அளவிற்கு கோபால் செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்தை எண்ணி நம்மால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. இவர் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே இருந்து ஒரு பெண்ணை கிளப்பி கொண்டு வந்து வெளிநாட்டிலே படிக்க வைத்தார் என்று சொன்னால் அதுக்காக அவர் நிறைய முயற்சி எடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் ஆனந்திக்கு அவ்வளவாக இதிலே ஆர்வம் இல்லையாம். கணவர் கோபால் கிட்டத்தட்ட ஒரு வாத்தியாரை போல கையிலே பிரம்பெடுத்து கொண்டு அடித்திருக்கிறார். நீ படிக்க வேண்டும் என்று அடித்திருக்கிறார்.
அப்படியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட கொடுமைப்படுத்தி அவரை ஒரு பட்டதாரியாக, மருத்துவ பட்டதாரியாக ஆக்கியிருக்கிறார். சில நேரங்களிலே கோபம் வந்து என்னுடைய கணவர் என் மீது நான் படிக்க வேண்டும் என்று சொல்லி நாற்காலிகளை தூக்கி என் மீது வீசியிருக்கிறார் என்றெல்லாம் பின்னாளிலே ஆனந்தி கோபால் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. ஆனந்திக்கு 14 வயது ஆனபோதே குழந்தை பிறந்து விட்டது. ஆனால் கொஞ்ச காலம்தான் உயிரோடு இருந்தது. அந்த குழந்தை இறந்து போன துன்பத்தை ஆனந்தியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்படி இந்தியாவிலே குறைப்பிரசவத்திலேயோ அல்லது பிறந்த சில வருடங்களிலேயோ பிள்ளைகள் இறந்து போவதை பார்த்த பொழுது என்னுடைய மனம் இவ்வளவு துன்பப்பட்டது, இப்படி எத்தனை தாய்கள்மார்கள் துன்பப்படுவார்கள். எனவே இந்தியாவிலே குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும், அதற்காவது நான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று கணவருடைய நிர்பந்தத்திற்கு அப்பாற்பட்டு தானே அதிகமான ஒரு ஈடுபாடு எடுத்து அதற்கு பிறகு படிக்க ஆரம்பித்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு இவர் செல்ல முயன்ற பொழுது பெரிய சோதனையாக இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நான் அப்பொழுது சொல்லியிருக்கிறார், நான் உடல்நலம் சரியில்லை, அடுத்த ஆண்டு வேண்டுமானால் போகிறேன். இல்லை, நீ கண்டிப்பாக போக வேண்டும், அங்கே உனக்கு நல்ல தொடர்புகள் எல்லாம் நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு கிறித்துவ போதகர் ராயல் வில்டர் என்பவர் அதனுடைய பெயர். அப்படியெல்லாம் ஒரு அருமையான மனிதர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். நீ உன்னுடைய மனைவியை அனுப்பி வை, நான் அவளை ஒரு மருத்துவ பெண்ணாக நான் மாற்றி இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு பிறகு தியோடிசா என்கிற ஒரு பெண்மணியும் இவருக்கு நிறைய ஆனந்திக்கு பெரிய பக்கபலமாக இருந்து உதவி இருக்கிறார். 19வது வயதிலே அமெரிக்காவுக்கு புறப்பட வேண்டிய நிலைமை. அப்பொழுது அந்த காலத்தில் எல்லாம் 1890களிலே விமானம் எல்லாம் கிடையாது. அப்பொழுதெல்லாம் கப்பல் பயணம் தான். கப்பல் பயணம் இவரை பாடாய்ப்படுத்தி இருக்கிறது. சீ சிக்னஸ் என்று சொல்வார்கள். அவ்வளவு மோசமான உணவுக்கு சிரமம், உடல் சிரமம், மனதுக்கு பிடிக்கவே இல்லை. ஆங்கிலம் கற்றால்தான் கல்வி என்கிற நிலைமையிலே கோபால் அவர்கள் ஆங்கிலத்தை கற்பித்து இவரை அனுப்பியிருக்கிறார். அதெல்லாம் எண்ணி பார்க்கவே அந்த காலத்திலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், நீ தனி மனுஷி அல்ல, நீ உன்னை பற்றி நீ சுயநலமாக நீ சிந்திக்காதே, பெண் சமுதாயத்திற்கே நீ ஒரு முன்மாதிரியான பெண்மணியாக விளங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவ்வளவு தைரியம் கொடுத்தவரை அனுப்பியிருக்கிறார். என்னுடைய உணர்வுகளெல்லாம் தொய்வு நிலையை அடைகிற பொழுதெல்லாம் என்னுடைய கணவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையிலே தன்னுடைய 21வது வயதிலே அமெரிக்காவிலே MD முடித்திருக்கிறார். அப்பொழுதும் விக்டோரியா அம்மையார் இவரை பெரிதாக பாராட்டியிருக்கிறார். அமெரிக்காவிலே பட்டமளிப்பு விழாவிலே இவர் கலந்து கொண்டு ஒரு இந்திய பெண்மணி அந்நிய நாட்டிலே இருந்து வெளிவந்து இப்படி முதல் முறையாக பட்டம் வாங்கினார் என்று அறிவித்த பொழுது அரங்கமே எழுந்து நின்று அவரை கைதட்டி பெருமைப்படுத்தி இருக்கிறது. ஒரு இந்திய பெண் வெளிநாட்டிலே இவ்வளவு பெரிய பெருமையை பெற முடியுமா என்று எண்ணுகிற அளவிற்கு எல்லோரும் பெருமிதப்படும்படி எப்படி விவேகானந்தர் அங்கே சென்று இந்தியாவினுடைய பெருமை உயர்த்தினாரோ அப்படி பெண்மையினுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக நம்முடைய ஆனந்தி கோபால் அந்த காலத்திலே செயல்பட்டிருக்கிறார். அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்து எட்வர்டு மருத்துவமனை என்று ஆல்பர்ட் எட்வர்ட் மருத்துவமனை என்று கல்கத்தாவிலே இருக்கிற மருத்துவனுடைய தலைமை மருத்துவராக எடுத்தெடுப்பிலே, ஏன்னா அந்த கல்வி அந்த காலத்தில் எந்த பெண்ணிடத்திலேயும் இல்லை என்பதனாலே தலைமை பொறுப்பை ஏற்று மிக அருமையாக சமுதாயத்திற்காக குறிப்பாக இறந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கோணத்திலே அவர் மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்தோ என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியிருக்குது. 3 ஆண்டுகள் தான் அந்த எட்வர்ட் மருத்துவமனையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து மருத்துவராக பணிபுரிந்தவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்து போனார் என்கிற ஒரு வருத்தமான செய்தியை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு பெண்மணி, இந்தியாவினுடைய பெருமையை உலக அளவிலே உயர்த்தி பிடித்த ஒரு அற்புதமான பெண்மணி, எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையிலே தன்னுடைய கணவருடைய தூண்டுதலாலே சாதனை படைத்த பெண்மணி. 3 ஆண்டுகளுக்கு மேல் அவருடைய ஒரு செயல்பாடும் அவருடைய சேவையும் இந்த மண்ணுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் எண்ணி பார்க்க வேண்டும், ஆனந்தி கோபால் போன்றவர்கள், முத்துலட்சுமி போன்றவர்கள் எல்லாம் முன்வந்ததனாலே தான் அதற்கு பின்னால் பெரிய படையெடுத்து பலரும் புறப்பட்டார்கள். நீங்கள் எல்லாம் டிஸ்கவரி, ஜியாகிரபிக் சேனல் போன்றவற்றை பார்க்கிற பொழுது முதலைகள் நிறைந்த ஆற்றை வைல்டு பீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மாடுகள் கடக்கிற பொழுது அவ்வளவு மாடுகளும் கரையிலே நின்று யோசித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மாடு குதித்ததும் அதற்கு பிறகு அத்தனையும் ஓட ஆரம்பிக்கும். ஆற்றை கடந்து எது முதலை வாயிலே பிடிபடுமோ என்றெல்லாம் தெரியாமல் தாண்டி ஓடும். அப்படி
யாரோ ஒருவர் எதனே ஒன்றை ஆரம்பித்து வைக்க வேண்டும், அதற்கு பிறகு அந்த ஓட்டம் தங்குதடை இல்லாமல் செல்லும் என்பதற்கு முத்துலட்சுமி போன்றவர்கள், ஆனந்தி கோபால் போன்றவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த பெண் மருத்துவ உலகம் இன்றைக்கு எவ்வளவு வளர்ந்து நிற்கிறது, எவ்வளவு சிறந்த நிலையிலே பெண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அத்தனைக்கும் இந்த 2 பெண்களும் மகத்தான காரணங்களாக இருந்திருக்கிறார்கள். பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக ஒரு உந்து சக்தியாக, ஊக்க சக்தியாக, உத்வேகமாக இருந்த 2 பெண்களும் எண்ணி எண்ணி போற்றத்தக்கவர்கள். அவர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக, துணிவு மிக்கவர்களாக, முயற்சி உள்ளவர்களாக இருந்ததனால்தான் இவ்வளவு பெரிய உலகம், அந்த மருத்துவ உலகம், பெண் மருத்துவ உலகம் விரிந்து பறந்து கிடக்கிறது. அத்தனைக்கும் முழுமுதற் காரணமாக இந்த 2 கண்மணிகள், 2 பெண்மணிகள் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.